சூர்யா, த்ரிஷா, நட்ராஜ், இந்திரன்ஸ் மற்றும் பலர் நடிச்சு வெளியான படம் தான் கருப்பு. இந்த படத்தை பிரபல நடிகரும் ஆர்ஜேவுமான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்குனது மட்டும் இல்லாம அவரே இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல்ல பிளே பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி, அதாவது ஒரு பக்தி கலந்த ஒரு ஃபேண்டசி படமா தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரளால இருந்து சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்காக வராங்க. பட் அவங்க எதிர்பாராத விதமா போலீஸ் கேஸ், கோர்ட் அது இதுன்னு போய் சிக்கிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியில வர முடிஞ்சதா இல்லையா, இதுக்கு நடுவில் சூர்யா சார் எப்படி அவங்க கூட போய் சேர்றாரு, கடைசியில என்ன நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய படமா தான் அந்த கருப்பு படம் உருவாகி இருக்கு. பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா, சூர்யா சார் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவருடைய முழு உருவத்தையுமே காட்டுறாங்க. ஸோ அந்த விதத்துல ஒரு நடிகரா தன்னோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை எல்லாருக்குமே திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு பீக் சம்பவமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா, நேற்று நான் வந்து கடலூர் நியூ சினிமா தியேட்டர்ல வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் அபியங்கர் அவருடைய இசையும் சூர்யா அவர்களுடைய சாமி ஆட்டமும் சரி, ஃப்ரண்ட் ரோல அதாவது தேர்ட் கிளாஸ்ல வந்து ஒரு லேடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க போல, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து ஆடுற அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நடிகர் இந்திரன்ஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீ இன்டர்வல் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே எமோஷனலா கைத்தட்ட வைக்கிறாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து உரிச்சு எடுத்துட்டாரு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யா சாரை விட அவர் அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்றத தாராளமா சொல்லலாம். அண்ட் சாய் அபியங்கர் அவருடைய இசை வந்து படத்துக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்க்குது. என்னதான் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பட் படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது மியூசிக் ஒன்று தரமா இருந்தது. அண்ட் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி நல்ல என்கேஜிங்கா இருந்தது. பட் அந்த ஒரு என்கேஜிங்கான ஒரு இதை செகண்ட் ஹாஃப் விட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இன்டர்வல் சீன்ல செகண்ட் ஹாஃப்க்கு அவங்க கொடுத்த லீடு வேற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த லீடை விட தாண்டி வேற எங்கேயோ ஒரு விஷயத்துல வந்து கவனத்தை செலுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். பட் என்னதான் வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி படத்திற்கு தேவையான அனைத்து அம்சமும் பக்கவா பொருந்தி வந்திருக்கு. சூர்யா சாருக்கு போட்ட மேக்கப்பா இருக்கட்டும், சாய்பியங்கருடைய மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பக்கவா இருக்கு. ஸோ இந்த ஒரு படம் சூர்யா அவர்களுடைய கரியர்ல ஒரு தரமான கம்பேக் படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலியோட போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா குடும்பம் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற சொற்றொடருக்கு ஏற்ற வகையில ஒரு சூப்பர் படமா இருக்கும். போய் தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு படம் எப்படி இருந்தது கண்டிப்பா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.